இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க எனக்கு தெளிவா ஒண்ணு விடாம சொல்லணும். எதையும் மறைக்க கூடாது, மறக்கவும் கூடாது. சொல்லுங்க பாப்போம். மேடம், நம்ம அத்தையோட ஃப்ரெண்டு தான் அறிவு. நமக்கு உதவி பண்ண தான் வந்திருக்காங்க. தைரியமா சொல்லு. சூடாமணி கைதியா இருந்தாலும் எனக்கு அம்மா மாதிரி. அவங்க மக வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னத்த மேடம் சொல்றது? ரத்னா பாவம் மேடம். நிச்சயம் எனக்காக இல்லைனாலும் அவளுக்காகவாது நான் விடுதலை ஆகியே தீரணும் மேடம். என்ன ஒண்ணு, ரத்னாவுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. சண்முகத்துக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா ஒண்ணு, சண்முகம் என்ன நம்புனா நிச்சயம் என்ன காப்பாத்திருவான். என்னது இன்ஸ்பெக்டர்? உண்மைதான் மேடம். குடும்ப நிலவரம், அங்க இருக்கிற பிரச்சனை, மனச்சிக்கல் வேற. ஆனா மேடம், ஒருவேளை நான் விடுதலை ஆனா கூட சண்முகத்துக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் ரத்னாவோட சேர்ந்து வாழ முடியாது மேடம். நீங்க முதல்ல நடந்ததை சொல்லுங்க. அந்த மாலதி எங்க ஸ்கூல்ல தான் டீச்சரா வேலை பார்த்தாங்க மேடம். ஒரு மாதிரி வெள்ளந்தியா தான் பழகுவாங்க. அன்னைக்கு கல்யாணத்தப்போ விடாம எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. சரின்னு நானும் அந்த கால் எடுத்து பேசி நேர்லயும் போனேன். எதுக்காக அவங்க என்ன கூப்பிட்டாங்க, என் சட்டையில அவங்க ரத்தம் எப்படி வந்துச்சு, எதுவுமே எனக்கு புரியல மேடம். ஆனா ஒண்ணு, நான் சத்தியமா எந்த தப்பு பண்ணல மேடம். சத்தியமா எந்த தப்பு பண்ணல. என்ன நம்புங்க மேடம், என்ன நம்புங்க. ஓகே, இத வச்சு நான் இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் எல்லாம் பாத்துக்கிறேன். அப்புறமா இத பத்தி பேசலாம். இன்ஸ்பெக்டர் மேம், சூடாமணி பையன் சண்முகத்தை நான் பார்க்கணும். மேம் இப்பவே வா மேடம். எஸ், எனக்கு பெருசா டைம் இல்ல. சண்முகத்தை பத்தி சூடாமணி என்கிட்ட நிறையவே சொல்லிருக்காங்க. அதுக்காகவாது நான் அவரை மீட் பண்ணி தான் ஆகணும். ஷியோர் மேம், போலாம். முப்படாதே, ஜீப் ரெடி பண்ணுங்க. சரிங்க சார்.